ஸ்ரீமத் பாகவதம் 145ஆம் பகுதி. தேவி ருக்மிணி மிகுந்த சந்தோஷத்துடன் அன்னை பார்வதி தேவி ஆலயத்திற்கு சென்று தேவியை வணங்கினாள். தைரியத்துடன் வெளியே வந்தாள். அங்கே தயாராக காத்திருந்தார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். தேவி ருக்மிணியின் கரத்தை பற்றி தனது ரதத்தில் ஏற்றிக்கொண்டார். துவாரகை நோக்கி புறப்பட்டார். தோழிகள் பதறி ஓடிப்போய் இந்த தகவலை அரண்மனையில் தெரிவித்தார்கள். கண்ணன் ருக்மிணியை தூக்கிச் செல்வதை அறிந்த சிசுபாலன் ஆத்திரம் கொண்டான். அவனும் ருக்மிணியின் அண்ணனான ருக்மியும் இன்னும் அவர்களை சார்ந்த மற்ற மன்னர்களும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பின்தொடர்ந்து துரத்தினார்கள். இந்த சமயத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் விதர்ப்ப தேசத்திற்கு தனியே சென்றிருக்கிறார் என்று அறிந்த பலராம சுவாமி ஆபத்தை எதிர்பார்த்து தனது சேனையுடன் விரைந்து வந்து கொண்டிருந்தார். எதிரே தேரில் வரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையும் தேவி ருக்மிணியும் பின்தொடர்ந்து துரத்தி வரும் பகைவர்களையும் கண்டார் பலராம சுவாமி. அந்த நடு வழியிலேயே இரு தரப்பினருக்கும் யுத்தம் உண்டது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் பலராம சுவாமியும் சிசுபாலன் முதலான அரசர்களை தோற்கடித்து பகைவர்களை துரத்தி அடித்தனர். ஆனால் தேவி ருக்மிணியின் தமையன் ருக்மியோ விடாமல் மேலும் மேலும் பின்தொடர்ந்து சண்டையிட்டான். முடிவில் கண்ணன் ருக்மியின் தேரோட்டியையும் தேர் குதிரைகளையும் கொன்று ருக்மியின் ரதத்தையும் உடைத்து நொறுக்கினார். பின் அவர் ருக்மியை வாளால் வெட்டப்போ தேவி ருக்மிணி தமையனாரை கொல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டதால் ருக்மியின் தலைமுடியையும் மீசையையும் சிதைத்து அவனை விகாரப்படுத்தி அனுப்பினார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். அவமானமடைந்த ருக்மி அதன் பிறகு விதர்ப்ப தேசம் செல்லாமல் போஜகடகம் என்ற நகரை நிர்மாணித்து தங்கிவிட்டார். பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கும் தேவி ருக்மிணிக்கும் துவாரகையில் திருவிழா கோலத்துடன் திருமணம் நடந்தது. பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் இந்த திருமண கோலம் தேவி ருக்மிணியுடன் நின்றுவிடவில்லை. தொடர்ந்து பல்வேறு சூழ்நிலைகளில் பல்வேறு பெண்கள் அவருக்கு மனைவியானார்கள். இதில் கரடிராஜரான ஜாம்பவானின் மகளை திருமணம் செய்தது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். ஒருமுறை கண்ணனின் மேல் விபரீதமான பழி ஏற்பட்டது. சத்ரஜித் என்பவன் சூரிய பகவானை வழிபடும் சிறந்த பக்தன். அவனுடைய ஈடு இணையில்லாத பக்தியை கண்டு மகிழ்ந்த சூரிய தேவர் செமந்தகம் என்கிற அற்புதமான ரத்தினத்தை அவருக்கு பரிசாக கொடுத்தான். செமந்தக மணியின் சக்தி அலாதியானது. அது இருக்கும் இடத்தில் செல்வத்திற்கு பஞ்சம் இருக்காது. வியாதிகளோ அகால மரணங்களோ ஏற்படாது. தீய சக்திகள் எதுவும் நெருங்க இயலாது. எப்போதும் சுபிட்சமே நிலவும். 145ஆம் பகுதி நிறைவடைந்தது.